குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னாச்சு? ஓகேவா சார்? நான் கன்ஃபியூஸ் பார்த்தேன். வாய்ஸ் ஓகேல? வாய்ஸ் செக் பண்ணணும். குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ஐயா திரு திவேன் டேனிஷ் அவர்கள் தான். எப்படி நல்லா இருக்கீங்களா? போன தடவை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் என்ன நன்மைகள் தீமைகள், கல்யாணம் எப்படி நடக்கும், லவ் எல்லாமே ஒரு பார்த்தோம். இப்போ வந்து நட்சத்திரங்கள் மொத்தம் 27ன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த நட்சத்திரங்களோட பலன் பார்க்கலாமா? சரி. இப்போ முதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினின்னு நட்சத்திரம். சரி. இந்த நட்சத்திரம் இருக்க நபர்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கும்? இப்போ அஸ்வினி அப்படின்ற நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரமும் 4 பாதங்கள் வரும். சரிங்களா? 4 பார்ட்டாக வரும். இப்போ அந்த இதில் வந்து அதில் வந்து சில நட்சத்திரங்கள் ஒரே ராசிகளில் வரும், சில நட்சத்திரங்கள் 2 ராசியில பிரிஞ்சு வரும். அதை வந்து உடைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து முழு நட்சத்திரம். சரிங்களா? இது வந்து கேதுவால் ஆளப்படுற நட்சத்திரம். 4 பாதமுமே உங்களுக்கு வந்து மேஷ ராசியிலே இருக்கும். இப்போ மேஷ ராசின்றதை நம்ம போன தடவை நட்சத்திர ராசி பார்த்தோம். இது வந்து நெருப்பு வீடு, ஆண் வீடு, இது ஒன்று. இப்போ இது கேது அப்படின்னும் போது இதோடைய சிம்பிள் என்னன்னா குதிரை. ஸோ குதிரைன்றது எப்படி நெருப்பு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பயங்கரமாக ஓடுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று நம்ம மேஷத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா சட்டுன்னு கோவம் வந்துடும், ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம் ஒன்று. ஆனால் இவங்க எப்படின்னா புத்திசாலித்தனத்தோட கோவமாக இருப்பாங்க. சில பேர் சண்டை போடும்போது கூட டெக்னிக்கலாக சண்டை போடுவாங்க. அந்த புத்திசாலித்தனம் பாயிண்டோட சண்டை போடுறது. ஏன்னா கேதுன்றது அறிவு. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல புத்தி கூர்மை இருக்கும், அதே மாதிரி நல்ல அந்த தைரியமும் இருக்கும், உடம்பும் நல்ல திரகாத்திரமாக இருக்கும். அதாவது குதிரை மாதிரி. குதிரை போரில் விட்டிங்கன்னா ஓட்டுறது மட்டும் இல்லை, அடிப்பட்ட ராஜாவையே காப்பாற்றிலாம் கூப்பிட்டு வரும் குதிரை. ஸோ அதுக்கு அந்த அறிவு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லிப்போ அந்த ராசிகளுக்கும் அந்த ராசிகளுக்குள்ள தான் இந்த நட்சத்திரமும் வருது, ஆனால் குணங்கள் மாறுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ அதான் இப்போ நம்ம அடுத்தடுத்த ராசி பார்க்க, அடுத்தடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம். இப்போ இது வந்து என்ன சொன்னாங்க, மேஷ ராசி நெருப்பு வீடு. ஆனால் இதில் வந்து அஸ்வினி இருந்து கேது, இதோடைய குணம் இது. அடுத்த ராசி நம்ம பார்க்கும்போது பரணி வந்து சுக்கிரன், அதேமாரி கிருத்திகைன்றது சூரியன். ஸோ அந்தந்த நட்சத்திரத்துடைய ஆளும் கிரகம். இப்போ இந்த மேஷ ராசியை வந்து செவ்வாய் ஆளுது. ஸோ இது வந்து நம்ம இந்த அஸ்வினி அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம். கேதுன்றது ரொம்ப அறிவாக யோசிக்கிறது தான் கேது. ஸோ அந்த ராசியும் அந்த நட்சத்திரத்தையும் பொறுத்து குணங்கள் வந்து நிறைய மாறும். அதுதான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த அஸ்வினி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மேஷ ராசிக்கு, இந்த அஸ்வினி வந்து வேற நட்சத்திரோட அந்த ராசியோட ஒத்து போவாதா? ஒத்து போவாதான்னு இல்லை, நிறைய ராசியோட ஒத்து போகும். இப்போ உங்களுக்கு வந்து இதுலேயே நட்சத்திரங்களே நிறைய தாராபலன்லாம் இருக்குது. இப்போ நான் எப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு புக் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த புக்கில் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு யார் ஒத்து போகணும்னு எழுதியிருப்பேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 4, 6 அந்த நட்சத்திரம்லாம் ஒத்து போகும். இப்போ 2னா இப்போ அஸ்வினியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரணியில் இருக்கவங்க நல்ல ஃப்ரெண்டாக அமைவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கிருத்திகையில் இருக்கவங்க சண்டையாக வரும். அதே மாதிரி ரோஹிணியில் இருக்கவங்க ஓரளவுக்கு அமைவாங்க. நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ 3 இப்போ வீட்லேயே அண்ணன் தம்பிங்க யாருன்னா இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி அண்ணன் இருக்காரு, தம்பி பரணியில் இருந்தால் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதே தம்பி வந்து கிருத்திகையில் இருந்தால் அண்ணனும் தம்பி அடிச்சுப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த நட்சத்திரத்தை வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரணி நட்சத்திரம் வரும்போது துரியோதனையும் கர்ணனையும் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அதே மாதிரி துரியோதனனுடைய நட்சத்திரத்துக்கு ரோஹிணின்றது பகை. ரோஹிணி யாரு? கிருஷ்ணன். துரியோதனுக்கு கிருஷ்ணனுக்காக. அந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரியை நிறைய கம்பேர் பண்ணி சொல்லுவோம். புராண கதைகளை அந்த ஒப்பிட்டு நீங்கள் சொல்லும் போது எப்படி மேட்ச் ஆகுதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி தொழில்கள் எடுத்தால் அவங்க வந்து கை கூடும்? அஸ்வினி நட்சத்திரம்ன்றது கேது சொன்னேன். ஸோ கேது செவ்வாய் வீட்டில் இருக்குன்னு வந்து மெடிக்கல், நிறைய அஸ்வினியில் இருக்கவங்க நிறைய பேர் மெடிக்கலில் இருப்பாங்க பாருங்கள். டாக்டர் நர்ஸ் ஏதோ மெடிக்கல் சம்மந்தமாக இருப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். நம்ம கம்பெனி பேருங்க சொல்லக்கூடாது, ஆனால் ஷாம்பூலேருந்து நிறைய விஷயம் பாருங்கள் இந்த அஸ்வினின்ற பேரில் வரும். அதே மாதிரி நீங்கள் ரியல் டாக்டர்ஸை பார்த்தாலும் இந்த பேரில் இருக்கவங்க ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ரீல் நாடகங்களில் சிலது பாருங்கள், டாக்டர் கேரக்டரில் வரும், அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பேர் இருக்கும், அவங்களுமே பயங்கர ஹிட் அடிக்கும். ஸோ டாக்டர் ப்ரொஃபஷன் வந்து சூப்பராக இவங்களுக்கு ஒர்க் ஆகும்.
ஸ்போர்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர், அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ப்ரைமரியாக அவங்களுக்கு இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது கவர்மெண்ட் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, மிலிட்ரி டாக்டர்ஸ், அதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் கண்டிப்பாக மெடிஃபீல்டில் இவங்க மெடிக்கல் ஃபீல்டில் டாப்பில் வருவாங்க. இப்போ ஐடியில் இருக்கவங்களும் இதில் இருக்காங்க, ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் டாப்பில் வருவாங்க. மேஜராக சொல்கிறீங்க அதிகமாக? ஆமாம், அதிகமாக வருது மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ், இதில் அதிகமாக வருவாங்க. இப்போ இவர்களோட வாழ்க்கை துணை வந்தால் அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க? இவங்களுடைய வாழ்க்கை துணைன்றது அதான், இது வந்து செவ்வாய் வீடு. செவ்வாய் வீட்டில் முதல் வீடு கேத்து. இதுக்கு அப்படியே நீங்கள் அந்த 7 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரவங்க வந்து அழகானவங்களா, அன்பானவங்களா. ஸோ இவங்க குதிரைனா குதிரைக்கேற்ற இன்னொரு குதிரையே வரும். அது கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இந்த பிரபலங்களில் வந்து இப்போ சினிமா துறையோ அரசியலோ ஏதோ ஒன்று பிரபலங்களில் இந்த ராசி வச்சு இருக்கிறவங்க யாராச்சும் தெரியுமா? சரி, இருக்காங்க. பட் இருக்கிறவங்கள சொன்னால் அது நிறைய விஷயமாகும். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க யாருன்னா, இப்போ இந்த மகாபாரதத்தில் வந்து அஸ்வத்தாமன் சொல்லுவோம். அஸ்வத்தாமன் இப்போ கல்கி படம் கூட வந்துச்சு, அதில் அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார். அந்த அஸ்வத்தாமன் அவர் பிறந்தது வந்து அஸ்வினி நட்சத்திரம். ஆனால் வந்து அஸ்வத்தாமன் வந்து ஆக்சுவலாக சிரஞ்சீவி. இப்போ ஆஞ்சநேயர் எப்படி சிரஞ்சீவி, அதே மாதிரி அஸ்வத்தாமனும் சிரஞ்சீவி. நல்ல வரம் வெற்றிருந்தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய சாபத்தினால கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவருடைய லைஃப்பும் இந்த அஸ்வினியும் ரொம்ப பயங்கரமாக மேட்ச் ஆகும். அவரும் மெடிக்கல் ஃபீல்டில் அவரும் பெரியார். நம்ம போரில் மட்டும்தான் அவர் கவனிச்சிருக்கோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அவரும் மெடிக்கல் ஃபீல்டில் மருத்துவத்துறை இதுவாக இருக்கும். இப்போ மெடிக்கலாக பார்த்தீங்கன்னாலும் இப்போ அவருக்கெல்லாம் ஒரு சாபம் இருக்குது. அவர் ஏன் கிருஷ்ணர் சாபம் விட்டார்னா, அந்த ஒரு அஸ்திரத்தை வந்து அபிமன்யுவோடைய ஒய்ஃபோட மேலே இதை பண்ற ஒரு சிசு இறக்குற சூழ்நிலை வந்துடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் காப்பாற்றிடுவார். ஆனால் அவர் சாபம் விட்டுருவார்ல, அவனுக்கு அந்த உடம்புல இருக்கிற புண்ணோட சிரஞ்சீவியாயிருங்க. அதனால தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது நிறைய இஷ்யூ ஆகும். பொதுவாக ஆனால் அவங்க வந்து எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். அஸ்வினி எந்த ராசியில், இந்த அஸ்வினி நட்சத்திரன்றது மேஷத்தில் தான் இருக்கும், வேற எந்த ராசிலையும் இருக்காது, வேற எதுலையும் இருக்காது. ஏன்னா இதில் 4 பாதமும் இந்த ராசியில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் டஃப் ஆகும். அதனால தான் இவங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும், சீக்கிரம் குழந்தை சீக்கிரம் பெற்றுக்கணுன்றது. ஏன்னா எங்கேஜில் பண்ண அந்த சக்ஸஸ் ரேஷியோன்றது அதிகமாக இருக்கும். லேட் ஆக இவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி. அந்த மெடிக்கல் சம்மந்தமாக இதுவாக இருக்கும். இது வந்து இந்த கதை சாபம், ஸ்பிரிச்சுவல் இப்படியாம சொல்லலாம், சயின்ஸாகவும் சொல்லணும்னாலும் இது சூட் உடம்பு. பொதுவாகவே சூட் உடம்பு. இவங்களுக்கு இந்த அடிவயிறு பிரச்சனை வரும், திங்கிங் திடீர்னு எக்கு தப்பா திங்க் பண்றது, இதெல்லாம் வரும். திடீர்னு எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் நான் 2 வருஷம் கழிச்சு பெற்றுக்கிறேன்ட்டாங்கன்னா பிரச்சனை. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போதும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நேரம் இருக்கும்போது இவங்க குழந்தை பெற்றுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் இது பண்ணுறது நல்லது. இப்போ எந்த வகையான கடவுளை கும்பிட்டா இவங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து சேரும் பார்க்குறீங்க? இவங்களுக்கு வந்து முருகர் தான். முருகர் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகர், வள்ளி தேவானையோட வழிபாடு பண்ணுறது நல்லது. ஆஞ்சநேயர், இப்போ இவங்க வந்து கேது நட்சத்திரம்ன்றதுனால இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் இப்போ நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கிறோம், பெரும்பாலும் நார்த் இந்தியா இல்லை வெளிநாட்டிலேருந்து தான் வருவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நான் முருகரில் சுப்பிரமணியர்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அப்போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஹனுமான், ஆஞ்சநேயர் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். இதுவே நம்ம தமிழ் மக்களுக்குன்னா முருகர். முருகர், ஆமாம். தமிழ் மக்கள் ஆக்சுவலி அந்த ஒரு ராசிக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு. இந்த ராசிக்கான கடவுள் முருகர் தான். பட் நார்த்ல பெரும்பாலும் தெரியாது. அப்படி சொன்னாலும் எங்களுக்கு அந்த கோயில் பக்கத்துல இல்லை. அப்போ அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு வந்து ரெண்டுமே கும்பிட்டாலும் நமக்கு அந்த நன்மைகள். ஆமாம், நம்ம கடவுள்ன்றதை தாண்டி கிரகமா. இப்போ முருகர்ன்றது கூட என்னன்னா நம்ம தமிழ் கடவுள் அப்படி சொல்லலை, தமிழ் கடவுள் தான். ஆனால் ஒரு கடவுளுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு. முருகர்ன்றது செவ்வாய் கிரகம். அதனால அவர் வழிபாடு பண்ணும்போது சூப்பராக வேலை செய்யும்.